கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வில்லிபுத்தூரார் பாரதம் ஆதி பருவம் குருகுலச் சருக்கம் பகுதி 7. சந்தனுவும் கங்கையும் அன்புடன் சந்தோஷமாக வாழ்ந்தனர். மான் போன்ற விழிகளை உடைய கங்கை கருவுற்றாள். சந்தனு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். நாட்கள் கடந்தன. கங்கை அன்போடு தான் பெற்ற குழந்தையை கங்கை நதியில் வீசி மாளச் செய்தாள். இதை பார்த்த ஊர் மக்கள் அதிர்ந்தார்கள். அன்புடன் பயந்த மைந்தனை பொறு புனல் புதைத்தனள் புவனம் காணவே. கங்கை தன் குழந்தையை கங்கை நதியில் வீசி கொன்றது அறிந்த சந்தனு மகாராஜா மனம் மிகவும் வருந்தினான். என்ன செய்வது? அவன் ஏதாவது கேள்வி அவளை கேட்டாள் அவள் அவனை விட்டு போய்விடுவாள். அவன் அவளுக்கு சத்தியம் வேறு செய்து கொடுத்திருக்கிறானே, என்ன செய்வான்? அதனால் பேசாமல் இருந்தான். பொறுமையுடன் இருந்தான். அவளிடம் கொண்ட அன்பு மாறாது வாழ்ந்து வந்தான். கங்கை இன்னும் 6 குழந்தைகளை பெற்று முன்பை விட மும்மடங்கு வெறுப்புடன் குழந்தைகளை ஆற்றில் வீசி மாளச் செய்தாள். அரசனாகி சந்தனு வாய் திறக்காது மௌனமாயிருந்தான். குற்றம் செய்யாத 7 குழந்தைகளை பெற்ற தாயே ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்றுவிட்டாளே என்று அஸ்தினாபுர பெண்கள் தாங்கள் தம் குழந்தைகளை இழந்தது போல் மனம் கலங்கி கதறி அழுதனர். உலக மக்கள் தெய்வம் என்று நினைத்து வழிபடும் கங்காதேவி மறுபடியும் கருவுற்றார். இச்செய்தி அறிந்த சந்தனுவின் மனம் கங்கையின் மீது கொண்ட காதலை மறந்தது, அவளை வெறுத்தது. கங்கைக்கு அடுத்து ஒரு குழந்தை பிறந்தது என்ற விஷயம் சந்தனுவுக்கு தெரிகிறது. கங்கை குழந்தை முகத்தை பார்ப்பதற்கு முன் சந்தனு வேகமாக அங்கு சென்று குழந்தையை அன்போடு கைகளில் எடுத்து கொண்டு மார்போடு அணைத்து கொள்கிறான். அவளுடைய தாமரை போன்ற பாதங்களை பணிந்து வழக்கம்போல் இக்குழந்தையையும் கங்கை நதியில் வீசி கொன்று விடாதே, உயிருடன் விட்டுவிடு. நீ என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை, என்னிடம் கோபம் கொண்டாலும் கவலையில்லை என்றான். அரசனே, இன்று இரக்கமாக பேசும் நீ 7 குழந்தைகளை கொன்றபொழுது கொடியவனாகிய நீ என்ன செய்தாய் என்று கேட்டாள். கங்கை கூறியதை கேட்ட சந்தனு தன் தவறை உணர்ந்தான். நீ யார்? எதற்காக என்னிடம் வந்தாய்? குழந்தைகளை அலைகள் நிறைந்த ஆற்றில் ஏன் வீசிக்கொன்றாய் என்று கேட்டான். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.